Hi friends, welcome to our channel. நான் உங்கள் ஆர்த்தி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெந்தயத்தை வச்சு வெந்தய குஸ்கா எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பொதுவாவே வெந்தயம் ஒரு மருத்துவ குணத்தை சேர்ந்தது. வெந்தயம் வச்சு ஒரு டிஷ் பண்ணும்போது நம்ம உடல் சூட்டையும் தணிச்சிரும். நமக்கு டேஸ்டியான ஒரு டிஷ்ஷும் கிடைக்கும். இப்போ நம்ம பண்ண போகிற குஸ்கா பாய் வீட்டு குஸ்கா டேஸ்ட்டில் இருக்கும். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க டம்ளரோட அளவு 200 கிராம். நல்லா அரிசியை தண்ணி வெள்ளையாக வர வரைக்கும் நல்லா கழுவிக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை ஒரு ஓரமாக ஊற வச்சிடலாம். வெந்தய குஸ்கா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஏலக்காய் 4, பட்டை 2, லவங்கம் 5, வெந்தயம் 1 ஸ்பூன், பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நம்ம உரித்து வச்சுக்கலாம். வெங்காயம் 4 எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகா 6 எடுத்து 2 அதை போட்டுக்கலாம். கொத்தமல்லி புதினாவையும் ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கலாம். தக்காளி 4 எடுத்து நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் எடுத்த பின்னாடி 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் சூடானதும் 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் எண்ணெயும் கலந்த பின்னாடி இப்போ அடுப்பை நம்ம அனல் கம்மி பண்ணிக்குவோம். 4 ஏலக்காய் போட்டுக்கலாம். ஏலக்காய் நல்லா பொரிஞ்ச பின்னாடி ரெண்டு பட்டை எடுத்து அதில் போட்டுக்குவோம். நாலு லவங்கம் எடுத்து அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குவோம். கிண்டி விட்டுட்டு லவங்கம் நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச பின்னாடி 1 டீஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்க வெந்தயத்தை எடுத்து அதில் போட்டுருவோம். வெந்தயம் கருக விடாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கருகிருச்சுன்னா டிஷ்ஷே ஃபாயில் ஆகிடும். வெந்தயம் எந்த அளவுக்கு பொரியுதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு நம்ம டிஷ்ஷுக்கான டேஸ்ட்டும் அதில் தான் இருக்குது. அனல் மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டை அதில் போட்டுக்குவோம். பூண்டை போட்டுட்டு நல்லா தாளித்து விடுவோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்குவோம். கிளறி விட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா கிண்டி விடுவோம். அனல் கம்மியாகவே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி புதினாவையும் ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் எடுத்து அதில் நல்லா போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்குவோம். இந்த ஸ்டேஜில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்து நம்ம போட்டுக்கலாம்.
இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம கொஞ்சமாக போட்டுக்கிட்டோம்னா இந்த தக்காளி நல்லா வணங்கிரும். நமக்கு சீக்கிரமாகவே டிஷ் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளறி விட்டுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ தக்காளி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஊற வச்சிருக்க அரிசி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிளறி விட்டு நம்ம போட்ட உப்பு வந்து கரெக்டாக இருக்கா என்னங்கிறத பார்த்து தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டு இப்போ குக்கரை வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு அனலை கொஞ்சம் கூட்டி வச்சு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ விசில் அடங்கிருச்சு. ஓப்பன் பண்ணி நம்ம வெந்தய குஸ்கா எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சூப்பராக வந்திருக்குன்னு. ஒரு கரண்டி எடுத்து நல்லா நம்ம கிளறி விட்டுக்குவோம். நல்லா கிளறி விட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெந்தய குஸ்கா எப்படி வந்திருக்குன்னு பிரியாணியவே அடிச்சுக்கிற அளவுக்கு இருக்குது. நீங்களும் செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது ஒரு மருத்துவ குணம் இருக்கிறதுனால நமக்கு வயிறு வலி இந்த மாதிரியான இடுப்பு வலி பிரச்சனையெல்லாம் இருக்காது. லஞ்ச் பாக்ஸுக்கும் சீக்கிரமாகவே ரெடி பண்ணிடலாம். பிகினர்ஸ் கூடயும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கும் அது ஒரு மோட்டிவாக இருக்கும். நீங்கள் என்ன டிஷ் பண்ணணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.